நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. தவறாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு விளக்கம். அது என்ன? துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும், அதில் சந்தேகமே இல்லை. இது எல்லா உரைகளும் நீங்க கேட்பீங்க. ஆனால் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும், அதுக்கு எத்தனை முறை இருக்குது? எத்தனை முறை? 3 முறை சொல்லுவார்கள். இந்த 3 முறையை சொல்றதுல தான் நம்மளோட நம்பிக்கை என்ன செஞ்சிருது, நிறைய பேருக்கு இல்லாமல் போயிரு. சொல்ற முறையில் முதலாவது கேட்டது கிடைக்கும், இரண்டாவது கேட்டதுக்கு பதிலாக ஒரு தீங்கை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லது மறுமை நாளில் என்ன செய்யும், கிடைக்கும். எப்பயும் மனிதனுக்கு 3 அவகாசம் கொடுத்தீங்கன்னா எதை எதிர்பார்ப்பான் தெரியுமா? ஏது தூரமோ அதைத்தான் மனிதன் எதிர்பார்ப்பான். எனக்கு ஒரு கடன் தாங்க, நான் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் தந்துடுறேன். நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க? நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது. அதான் எல்லாருடைய முடிவு, அடுத்த மாதம் தான். அப்படி என்ன செஞ்சிடும், நம்ம முடிவு எடுத்துருவோம். அது மனிதனுடைய இயல்பான விஷயம். நீங்கள் 2 மணிக்கு வாங்க, சில வேளை நான் இருப்பேன், எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க, அப்பவே இருக்க மாட்டான். அப்படித்தானே? இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு, இன்ஷா அல்லாஹ் வருவேன் உறுதியாக சொல்லுங்கன்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வருவேன் ஒரு ஆள் சொல்றாரு, உடனே என்ன பதில்? உறுதியாக சொல்லுங்க. அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் என்ன உறுதி இல்லை. மனிதன் என்ன, அந்த மனிதன்ட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கை வச்சிங்கன்னு வைங்க, அவன் அதுதான். இப்போ பயான்கள் எல்லாம் என்ன அதிகமாக விளக்கம் இல்லாமல் சொல்லப்படுகிறது என்ன, உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். இதனால் ஒருத்தன் துவா கேட்குறான், மறுமையில் தான். அவன் கேட்கக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறான், இந்த உலகத்தில் கிடைக்காது, மறுமையில் தான் கிடைக்கும். அதனால் ஒரு நோமலாக கேட்டு போயிடுவோம். பிரச்சனை இவனுக்கு உலகத்தில் கடன் கொடுக்கணும், இதை கேட்குறான். இப்போ என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது? உலகத்துலையும் கிடைச்சாலும் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், மறுமையில் கிடைக்கும். உங்களோட மனசில் எது ஓடும்? மறுமையில் தான். இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. இது நிறைய பேருடைய பிரச்சனைக்கான காரணங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா கேட்டால் தருவான் என்பதை எல்லாத்தையும் மறுமையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உலகத்திலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த அவநம்பிக்கை என்ன செய்யும், மனிதனுக்கு வளரும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இப்படி சொல்லப்படுகின்ற விஷயம் சரியானதுதான். ஆனால் மறுமையில் கிடைக்கும் என்பது எது தெரியுமா? எதை நீங்கள் மேலதிகம் என்று நினைத்து கேட்கிறீர்களோ, அல்லது இறைவன் எது உங்களுக்கு மேலதிகம் என்று நினைக்கிறானோ அது வேண்டுமென்றால் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதவைகள் எல்லாம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டாம். நன்றா புரிஞ்சுக்கங்க. எதெல்லாம் உங்களுக்கு மேலதிகம், எக்ஸ்ட்ரா இந்த வாழ்க்கையில் என்று இறைவன் நினைக்கிறானோ, சில வேளை உங்கள் மீது இறைவன் கொண்ட கருணையின் காரணமாக அதை என்ன செய்யலாம், பிற்படுத்தி மறுமையில் உங்களுக்கு வைக்கலாம். அந்த நலவை உங்கள் கெடுதியை தடுப்பதற்கு வைக்கலாம். ஆனால் நீங்கள் மனதால் நொந்து வெந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் மறுமையில் இறைவன் என்ன செய்ய மாட்டான், உங்களுக்கு அதை பிற்படுத்த மாட்டான். தாயை விட இரக்கமானவன் இறைவன், தாயை விட இரக்கமானவன். இந்த செய்தியை பாருங்க, நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறேன். நிறைய பேர் வந்து அதாவது உலக விஷயங்களை கேட்ட நபிமார்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அய்யூப் சூரா அன்பியால வரக்கூடிய வசனம் எடுத்து பாருங்க, 83 தொடக்கம் பாருங்க. சூரா அதாவது அன்பியா 83 வசனம் தொடக்கம். அய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை பிரார்த்தித்தார். கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருந்தார், தெரியும் எல்லாருக்கும். இறைவனை பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறார் தெரியுமா? அன்னி மஸ்ஸனி அத்துர், எனக்கு வந்து ஒரு கெடுதி ஏற்பட்டிருக்கிறது, தீங்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டுகின்றவர்கள் எல்லாம் நீ இரக்கமானவன். நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் இறைவனுடைய சிபத்துக்களை சொல்லி கேட்கணும். அப்படி சொல்றாரு யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பல்லா என்ன செய்யணும்? நபிதானே, எங்களை விட நம்பிக்கையில கூடுதலா இருப்பாரா இல்லையா? மறுமைக்கு பிற்படுத்தி இருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜபனா லஹு, உடனே பதில் அளித்தோம். ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், என்னென்ன தீங்கு அவருக்கு இருந்ததோ அத்தனையும் என்ன செய்தோம், நீக்கினோம். அவர் அதான் கேட்டாரு. வ ஆதைனாஹு அஹ்லஹு, அவருக்கு அவரது குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம். வ மிஸ்லஹும் மஅஹும், அதை போன்று இன்னொரு மடங்கையும் என்ன செய்தோம், அவருக்கு கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, எம்மிடமிருந்து ரஹ்மத்தாக, கருணையாக. வதிக்ரா லில் ஆபிதீன், யாரெல்லாம் இறைவனை அடிபணிந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இது படிப்பனையாகவும் நாம் இதை சொல்கிறோம், வழங்கினோம். யாருக்கு இது? இவர்களை எதுக்கு ஆக்கினோம் தெரியுமா? அவர்களுக்கும் கொடுத்தோம். இந்த செய்தியை ஏன் வைத்தோம்? இதற்கு பின்னால் இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு படிப்பனையாக. எதற்கு சொல்லணும்? அப்பல்லா கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யும், இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்று அர்த்தம். அதனால உங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் பிரார்த்திக்கிற நேரத்தில் நிச்சயமாக இந்த உலகத்தில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. மறுமையில் கிடைப்பதெல்லாம் மேலதிகமான வசதிகளும், அல்லது நம்ம இந்த உலகத்தில் அவசியம் என்று நினைச்சு இறைவன் அதை என்ன செய்வான், எங்களுக்கு மேலதிகமாக நினைப்பவைகள், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய அடிப்படை கஷ்டங்கள், நீங்கள் அவமானப்பட போகின்ற இடங்கள், நீங்கள் நொந்து போகின்ற இடங்கள் எல்லாம் இறைவனுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள்.
இதெல்லாம் மறுமைக்குரியதல்ல, இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்பது விளங்கிக்கோங்க. பாருங்க, ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு திக்ராலி ஸாக்கிரீன் திக்ராலில் ஆபிதீன், வணங்கக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பனை உண்டுன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, பாருங்க இன்னொரு நபி, ஒரு அதாவது சமுதாயத்தோட கோபித்து சென்ற ஒரு நபி, யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வதன்னூன், நூனுக்குரியவர். நூனண்டா மீன், அரபுல வந்து நூன் நம்ம எழுத்து சொல்றோமே, இதுக்கு இன்னொரு கருத்து என்ன? மீன். வழங்கிட்டா வதன்னூனி, அந்த நூனுக்குரியவர், அதாவது மீனுக்குரியவர். இஸ்ஸஹப முகாதிபன், தன் சமுதாயத்தோடு கோபித்தன் செஞ்சாரு, போனாரு. ஃபதன்ன அல்லன் நக்திர் அலைஹி, நாம் அவரை கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டோம், நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் என்று அவர் என்ன செஞ்சாரு? நினைத்து கொண்டார். கடைசியில் என்ன செஞ்சாரு? கப்பல்ல போய் ஒரு மீன் விழுங்குகின்ற அளவுக்கு நெருக்கடியான நிலைக்கு உள்ளாகினார். இப்ப அவர் செய்தது பிழையா இல்லையா? அவர் செய்தது தவறா இல்லையா? தவறு, பாவம். இப்ப இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார்? ஃபனாதா ஃபித் துலுமாத், இருள்களிலிருந்து அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அல்லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினத் தாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். பாருங்க, இந்த அநியாயக்காரர்களில் ஒருவன் என்கின்ற ஒரு துவாவை இஸ்லாம் எமக்கு சொல்லி தராது விட்டால் நம்ம யாரும் கேட்டிக்க மாட்டோம். அதான் மிக முக்கியம். அநியாயம் செய்தாலே தவிர நம்ம எப்படி சொல்லிக்க மாட்டோம். நம்ம சாதாரண வாழ்ற வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நான் அநியாயக்காரர்களோடு சொல்ல மாட்டோம். ஏன்? எங்களுக்கு தெரியாமலே ஒரு தூய்மை எண்ணம் இருக்குது. இந்த துவா வரப்போய் தான் நம்ம என்ன செய்யறோம்? நாம் அநியாயக்காரர்கள் ஒரு பணியனும் துல்ம், நான் வந்து ஆக அதாவது கீழ்நிலையில் உள்ளவன் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்றாரு. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த இடத்துல சொல்றான் ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் பதில் சொன்னோம். இது மறுமை வரைக்கும் சொன்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்தஜப்னா லஹு, பதில் சொன்னோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை ஆழ்த்தி அந்த துன்பத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மனதில் பதிந்து கொள்ளுங்கள், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், முஃமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம். முஃமின்கள் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் நாம் காப்பாற்றுவோம். உலகத்திலேயா மறுமையிலையா? உலகம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு எம்மே சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், அவர் வந்து அல்லாஹ்வை அந்த மாதிரி அத ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இறைவனை துதித்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி இருக்காது விட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த வயிற்றிலே இருந்திருப்பார். அப்ப பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசல்ட், பிரார்த்தித்தால் உடனடியாக ரிசல்ட். இது புரிஞ்சுக்கங்க. அதனால எல்லாமே மறுமைன்னு சொல்லல இஸ்லாம், எது மேலதிகமாக தான் மறுமை. அடுத்த செய்தியை பாருங்க. ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். இத்நாதா ரப்பஹு, தனது இறைவனை பிரார்த்தித்தார். ரப்பிலா ததர்னி ஃபர்தன், யா அல்லாஹ் என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே, குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே. வ அன்த கைருல் வாரிசீன், குழந்தைகளே இல்லாமல் போனாலும் எனக்கு பின்னால் என்னை எனது சொத்துக்களை ஆளக்கூடியவன் நீதான், சிறந்தவன் நீதான். ஆனா எனக்கு என்ன செஞ்சு குழந்தையை தந்து விடு. அன்புள்ள சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ சூழலை கவனித்து கேட்கப்பட்டதில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை அடிப்படையில் கேட்கப்பட்டது. சூழலை அடிப்படையில் எடுத்து அவரே சொல்றாரு. என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? எனது அதாவது முடிகள் பழுத்து விட்டன, வஸ்தஅல ரஅசு ஷைபா, எனது முடிகள் பழுத்து விட்டன, எனது மனைவி என்ன ஒரு வயது போன ஒரு பெண்மணியாக இருக்கிறா, அதனால என்ன செய்ய, எனக்கு ஒரு குழந்தை தா. நம்ம அப்படியே துவா கேட்போம், மாறித்தான் என்ன செய்வோம், கேட்போம். அப்ப இது ஜக்கரியா நம்பிக்கை. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைய ஒருவர் துவா கேட்கிறாரு. குழந்தைய துவா கேட்கிறது வந்து மறுமை வரைக்கும் பிற்படுத்துறதா, உலகத்துல தாரதா? ஃபஸ்தஜப்னா லஹு, பதில் சொன்னோம். அல்லாஹ் தஆலா குழந்தையை கேட்ட நபிமார்களுடைய வரலாற்றில் எல்லாம் குழந்தையை கொடுத்தேன்னு தான் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லலையா அல்லாஹ் தஆலா? எல்லாருக்குமே அப்படித்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர் பாருங்க, ஃபஸ்தஜப்னா லஹு, பதில் சொன்னோம். வ வஹப்னா லஹு, அவருக்கு நாம் யஹ்யாவை கொடுத்தோம், யஹ்யாவை கொடுத்தோம். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அதற்கேற்ப அவரது மனைவியை என்ன செய்தோம், சீராக்கினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் இவ்வளவு நபிமாருக்கு அங்கீகரிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நல்லது என்று கண்டால் அவசரப்படுவார்கள், நல்லது என்று அவர்கள் கண்டால் அதில் அவசரப்படுவார்கள், விரைவார்கள். வயதுஊனனா ரகபம் வ ரஹபா, பிரார்த்திக்கிற நேரத்தில் அவர்களது உள்ளங்களில் ஆசையும் அச்சத்தோடும் பிரார்த்திப்பார்கள். அது இருக்கு, நிரப்பமாக இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். எப்படி நம்ம ஒரு எல்லாம் இருக்கிற ஒருவனை நம்ம நினைக்கக்கூடிய வசதியானன்று போய் இவர் தர வாய்ப்பு இருக்கிற உள்ளத்துல ரகபத்தை அதிகப்படுத்துவோமோ, அதை விட பிரார்த்தனை பொழுது என்ன செய்யணும், தந்துருவான்ல, எப்படியும் அல்லாஹ் தருவான், நம்மளை கைவிட மாட்டான், இவ்வளவு செஞ்சுட்டான் அல்லாஹ் என்கின்ற அந்த ரகபத்தை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். யதுஊனனா ரகபம் வ ரஹபா வ கானூ லனா காஷியின், அச்சமெல்லாம் அவர்கள் மீது அச்சம் கொண்டவர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது நம்பிக்கை என்ன? அல்லாஹ் தஆலா
எமக்கு இந்த உலகத்தில் கேட்டால் உலகத்திலேயே தருவான். ஒரு உதாரணம், உங்களுக்கு ஒரு 20 லட்சம் கடன், ஒரு 10 லட்சம் கடன். யார்கிட்ட துவா கேட்கணும்? இது உங்களோட வருமானத்துக்கு சரி வரலை. யா அல்லாஹ் இந்த கடன் எனக்கு அடைச்சிரு, நான் மறுமையில நரகவாதியாக போக விரும்பல என்று ஆள் மனதிலிருந்து அழுது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி பிரார்த்தனை செய்கிறீர்கள். இதை அல்லாஹு தாலா இந்த விளக்கத்தின் அடிப்படையில் மறுமை வரைக்கும் பிற்படுத்திட்டாண்டு வைங்க. மறுமையில நீங்க எழும்புறீங்க. இப்ப மறுமையில தரணுமா இல்லையா? அல்லாஹ் கடன்வாளிகள் சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போக முடியும். எங்க போகணும்? நரகம் போகணும். இப்ப இந்த 10 லட்சத்துக்கு அப்ப மறுமையினால தாரன்றது என்ன? அப்படி அல்ல. எல்லா விஷயங்களும் மறுமை அல்ல. இந்த உலகத்தில் தர வேண்டியது உலகத்தில் இறைவன் தருவான், அல்லது உங்களுக்கு ஒரு சபீலை ஏற்படுத்துவான். உங்களுக்கு தராத வசதி உங்களோட மகனுக்கு கொடுத்து மகனை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக ஆக்கி அவனை அடைக்க வைப்பான். இறைவன் வழிமுறைகள் 1000 இருக்கும். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கேளுங்க. நம்ம இன்னொரு நாட்டில் இருக்கிறோம், குடும்பங்கள் உறவுகளை பிரிஞ்சிருக்கிறோம். அதனால துவா என்ற ஆயுதம் நமக்கு மிக முக்கியம். அதுதான் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துணை. உலகத்தில் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனை விட உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, ஆறுதல் செய்ய முடியாது என்பதை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக 4வது அம்சம், இது மிக முக்கியம். துவா அங்கீகரிக்கப்படும். இதுல எந்த மூமினுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படித்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ரூட் வச்சுக்கிறோம் நாங்க. இதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. அதனால தான் நிறைய பேர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு முடிவெடுத்துடுறாங்க. ஒருவர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் நான் எனது தொழிலில் முன்னேறணும், நான் போட்டிக்கிற இந்த ஷொப்பை என்ன செய்யணும், முன்னேற வேண்டும் அப்படின்னு துவா கேட்கிறார். இவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார். முன்னேற வேணும்னா என்ன வழிமுறை வச்சுப்பீங்க எல்லாரும் பொதுவாக? அடுத்த மாதம் இன்றைய வருமானத்தை விட கஸ்டமர்ஸ் கூட வரணும், ஒரு 1000 ரியால் கூடணும். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 5000 ரியால் கூடணும். அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 5000 ரியால் கூடணும். அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ் தாலா துவா கபூல் செஞ்சுட்டான். ஒரு துவா கேட்குறீங்க, யாரெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் முன்னேறணும், 5000 வருமானம் வந்திருந்தது 3000 ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க, 2000 ஆயிடுச்சு. இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க, கடல் ஒஸ்ட். இன்னொரு அழுத்தமாக கேட்டீங்க, நாட்டுக்கு போயிட்டீங்க. என்ன முடியும்? துவா கபூல் ஆகிட்டு முடிவு எடுப்பீங்களா? என்னப்பா இவ்வளோ துவா கேட்டோம், என்னமெல்லாம் கேட்டோம், என்ன செய்யுது? நஷ்டமாக போகுது. இதுதான் எங்களது பிரச்சனை. நாங்கள் இறைவனுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கிறோம். இறைவன் இந்த ரூட்டில் தான் கபூல் செய்ய வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க? துவா கேட்குறீங்க இறைவன்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மகள் இருக்கிறான், வயசு 27 30, இவருக்கு திருமணம் நடந்துடணும் என்று பிரார்த்திக்கிறீங்க. பிரார்த்தனை செய்து நீ பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கணவனை பேசி வச்சுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மருமகன் அமைய போறாரு. கௌபாவில் போய் அழுது இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும் துவா கேட்குறீங்க. துவா கேட்ட அடுத்த நாள் திருமணம் ரத்தாகிறது. திருமணம் ரத்தாகி விடுகிறதுன்னு வைங்க. துவா கபூலாய் நான் நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஏன் அவங்க போட்டிக்கிற ரூட் என்ன? இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கணவன் திருமணத்தை சிறந்த முறையில் நடக்க வைத்தல் தான் நம்ம துவாவுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம். நாட்டில் துவா கேட்குறீங்க, என் குடும்பம் உறவுகளோடு நான் இருந்து என்ன செய்ய நல்ல முன்னேற்றம் அடையணும். திடீரென நீங்கள் லொஸ்ட் ஆகி ஒரு நோயில் விழுந்து வெளிநாட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆகிட்டு, நம்ம துவா அங்கீகரிச்சு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஏன் நாங்கள் துவா கேட்குற நேரத்திலே ரூட்டையும் வச்சுக்கிறோம். இப்படி நடந்தா தான் கபூல் ஆயிடுச்சு, இல்லைன்னா கபூல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எவ்வளோ ஒரு அறியாமைன்னு பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் வழிமுறை சமைத்து விடக்கூடாது. இறைவனுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற வழிமுறையாக இருக்காது. அது இறைவனுடைய வழிமுறை, அது வேறதாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம சொல்லவே முடியாது. இறைவன் நமக்குத்தான் ஒரு சூழல் இப்படி இப்படி போகணும்னு இருக்கும். இறைவனுக்கு 1000 மெத்தட் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நீங்களே தெரியாத மாதிரி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் இறைவன் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன். அதுக்கு முன்னால் என்ன சொல்றான்? வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். அவன் நினைக்காத புறத்தால் அவனுக்கு உதவி செய்வான். அந்த ரூட் அவன் நினைத்திருக்க மாட்டான், அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. இதான் புரியணும். நம்ம எப்பயும் ஒரு பிரச்சனை எப்படி யோசிப்போம்? பிரச்சனையை முன்னால வச்சு ஒன்றில் இப்படி தீரணும், அல்லது இப்படி தீரணும், அல்லது இப்படி தீரணும். வேறு வழியே இல்லை. தற்கொலைக்கு தான் முதல் காரணம். தற்கொலைக்கு மனசு என்ன முதல் காரணம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை நம்ம நினைப்பதான். முஸ்லீம்கள் நினைக்க கூடாது. முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் நான் கண்முன்னால் காணுகின்ற வழி மட்டும்தான் வழி என்று நினைத்திருந்தால் நிறைய நபிமார்களுடைய தாவத் தோல்வி அடைந்திருக்கும். நிறைய நபிமார்களுடைய தாவத் என்ன செய்திருக்கும்? தோல்வி அடைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதில் பதிய வைங்க, நஷ்டங்களாலும் இறைவன் வழி சமைப்பான்.
பாதிப்புகளாலும் இறைவன் வழி சமைப்பான். நமக்கு தெரிகின்ற தோதுவான சூழல் மட்டுமல்ல துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம். ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரில் இருந்து என்ன செய்கிறார்கள்? கடத்தப்படுகிறார்கள், கிணற்றிலே வீசப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இப்போ ஒரு சர்வசாதாரண சராசரி மனிதன் இந்த எண்ணத்துக்கு வாங்க. குடும்பத்தை விருந்து பிரிந்து கிணற்றில் இருக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்துக்கு மீண்டு திரும்ப வேண்டும் என்று துஆ கேட்டிருக்க மாட்டாரா? துஆ கேட்டிருப்பார். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எனது புள்ள என்னிடத்தில் வந்து சேரணும் துஆ கேட்டிருப்பாரா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது குழந்தை என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமாக இருந்தாரா? சிறையில் இருக்கிற நேரத்தில் நெருக்கமாக இருந்தாரா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் டிஸ்டன்ஸ்ல எப்ப நெருக்கமாக இருந்தாரு? எப்ப? கிணற்றில் இருக்கும் பொழுது. ஏன் ஊரு கிணத்துல அவர் என்ன செஞ்சார்? இருந்தார். துஆ கேட்டு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. நினைச்சு பாருங்க சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். துஆ கேட்ட பின்னால் அவர் எகிப்தில், துஆ கேட்பதற்கு முன்னால் சொந்த சிரியாவில் இருக்கிறார். அவர் துஆ கேட்ட பின்னால் எகிப்துல மட்டுமல்ல சிறையில், ஜெயிலில். அப்ப எப்படி நம்ம விளங்குறது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, இறைவன் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தருவான் என்றாரு. ஆனால் பல காலங்களாக பிரார்த்தித்து கண் வெள்ளை பூர்த்து விடுகிறது, குருடாகி விடுகிறார், அந்த நிலைமை ஆகி விடுகிறது. ஆனால் நீங்க நினைச்சு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்கள், அவர் சொல்றாரு, நான் எனது கவலைகளை எனது கவலைகளை எனது வேதனைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு என்னது? இறைவன் புறத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கங்க, துஆ கேட்டாரு, தூரமாகிட்டே போறான். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வாங்க, அவர் குடும்பத்துக்கு சேரணும் துஆ கேட்டிருப்பாரா இல்லையா? கேட்டிருப்பாரு. அவர் துஆ கேட்க குடும்பத்தை விட்டு தூரமாகிட்டே வராரு. எந்த அளவுக்கு ஆகிறாருன்னு சொன்னால், கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, அவர்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று சொல்லி ஜெயிலுக்கு போற அளவுக்கு, செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறைச்சாலையில் பல வருட காலம் தங்குகின்ற அளவுக்கு. ரஹிமல்லாஹு அல் கரீம் இப்னல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சங்கை மிக்கவர், சங்கை மிக்கவருடைய மகன். உண்மையிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் தங்கியிருந்த காலம் நான் தங்கியிருந்து அவரிடத்திலே அழைக்க வந்த அந்த மன்னனுடைய அழைப்பாளன் எனக்கு வந்திருந்தால் லஅஜப்து தாஇ, நான் ஓடி இருப்பேன். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக, நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? நான் குற்றவாளியா, அந்த பெண்கள் குற்றவாளியா? அதை சொல்லிட்டு நான் வெளியே வரேன். நான் பொய்யை, அதாவது அந்த கெட்டவனாக வெளியே வர விரும்பவில்லை, மோசமானவனாக வெளியே வரவில்லை. சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அல்லாஹு தாலா சிறைக்குள்ள அவரோட தான் இருப்பான். அல்லாஹு தாலா அங்கே இருக்கிறான். அதனால தான் அப்துல் சகோதரர், இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன், இமாம் இப்னு தைமியா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அழகா, அவருக்கெல்லாம் ஒரு சிறை என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அழகான வசனம், மா யஸ்னவு அதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ரஹ்து ஃபஹிய மஇ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபசிஜ்னி கல்வா வ இன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா. இமாம் இப்னு தைமியா சொன்னார், மா யஸ்னவு அதாஇபி, எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம், எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம். என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனுடன் தனிமைப்படுகிறேன், என்னை விரட்டி அடித்தால் என் இறைவனின் பாதையை நான் அலைகிறேன், என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் கொல்லப்படுகிறேன். என்ன எனக்கு தீங்கு? என்னை எதுவும் செய்ய முடியாது. சொர்க்கமும் இறைவனின் பூந்தோட்டமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அன்புள்ள சகோதரிகளே, இது இந்த இடத்துல என்ன ஞாபகப்படுத்திக் கொண்டதற்கு காரணம் இறைவனது நம்பிக்கை. நீங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் துஆ கேட்கிறாரு. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இறைவன் கருணையானவன். ஒன்றை புரிந்து கொள்ள, நம்ம கேட்கிற துஆவுக்கு எதிராக நடக்கும். மன்னர் காணுகின்ற கனவுக்கும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இறைவன் நினைத்தால் அதை அப்படியே ஒழுங்குபடுத்துவான். அந்த நாட்டுடைய பஞ்சத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோடு சேருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இறைவன் நினைத்தால் கோடு வரைவான். அன்புள்ள சகோதரர்களை, இறைவன் ஏற்படுத்துவான். ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது, சம்பந்தம் இல்லை. ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு மன்னன் கண்ட கனவு விடுதலைக்கு காரணமாக அமைகிறது, சம்பந்தம் இல்லை. அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். அதனால் இறைவனுக்கு நீங்கள் வழிமுறை சமைக்க வேண்டாம். நீங்க நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் வாழுகின்ற சில நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் நஷ்டங்கள் நிறைய இருக்கும். நாம் எங்கேயோ விட்ட பிழை நம்ம இன்றைக்கு நலவில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நம்ம எங்கேயோ விட்ட ஒரு நஷ்டம் நம்ம எங்கேயோ கொண்டு வந்து விட்டிருப்போம். நம்ம எதிலேயோ ஒரு தோல்வி அடைந்து அப்படியே மனவிரக்தி அடைந்திருப்போம். இன்றைய சந்தோஷத்துக்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள ஏன் கடந்த காலத்தை மட்டும் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளவு நாளும் இறைவன்கிட்ட கேட்டது கிடைச்சுதா?
இல்லையா? கேட்டது கிடைச்சது, அதனால தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னால கேட்க போறது மட்டும் கிடைக்காது என்று நினைக்கிறோம். அப்ப இறைவன் வழிமுறைகளை சமைப்பாண்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அமைச்சர்